அந்த ஹெச்ஆர்என்சிக்கு உத்தரவு போடுறாங்க, உங்களுடைய நிலம் இந்த சர்ச்சு வந்து ஆக்கிரமிச்சிருக்கு, இது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பை கொடுத்தா கூட இனிஷியேட் பண்ண வேண்டிய ஹெச்ஆர்என்சி அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இது வருவாய்த்துறை அவங்க இது ஆக்ட் பண்ணணும். சரி, அங்கே பெரிய அளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அவங்களுடைய பந்தோபஸ்தோடு அதை ஆக்கிரமிப்பு அகற்றணும். எதற்காக அந்த ஹெச்ஆர்என்சின்னு ஒன்று இருக்குதோ அதற்காக அந்த வேலையை அது செய்யலைன்னா பிறகு எதுக்கு அந்த கோயிலை அது வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. இப்போ நம்ம அதனால தான் சொல்கிறோம், ஹெச்ஆர்என்சியே கோயிலை ஆக்கிரமிச்சிருக்குது அப்படிங்கிறோம். ரொம்ப ஒரு விசுவாசம் காட்டுறது மாதிரி இதை, ஐயோ நான் அந்த கடவுளாக பார்க்குறேன் இதாக பார்க்குறேன் அப்படின்னு எவனாவது பேசினாலே அவன்கிட்ட நம்ம உஷாராக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், உஷாராக இருக்கணும். அம்மா இவங்க சொன்ன ஸ்லோகம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கழகமே கோயில், அம்மாவே தெய்வம். இப்போ அந்த தெய்வம் என்னாச்சு, ஹைகோர்ட்டு, சிபிஐ கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பெயில் அப்ளிகேஷன் வந்த பொழுது இந்த பிரைமா ஃபேசி எல்லாம் இருக்குன்னு சொல்லி தானே நீங்கள் அந்த பெயில் அப்ளிகேஷனை நிராகரிச்சிருக்கீங்க. அதனால தானே 700 சொச்சம் நாட்கள் சிசோடியாவும் 558 நாட்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலும் உள்ள வச்சிருந்தாங்க. அப்பனா அது வந்து அவர்களுக்கு செய்யப்பட்ட அநீதின்னு இந்த கோர்ட்டு முதல்ல எடுத்துக்குதா? நீ பின்னால வந்து திப்பு சுல்தான் படத்தை மட்டும் தான் வச்சிருக்க, அதே அம்பேத்கர் படத்தை வைக்கல. இவங்களுக்கு தான் அந்த ஒரு மாதிரி பில்டிங் இருந்தாலே போதும், மாட்டோம் ரோட்லயே நமாஸ் பண்றப்ப பில்டிங்கை விட்டுருவாங்களா என்ன, டான்னு போய் இது எங்காலு நசுருதீன் கட்டின இது மசூதி தாண்டா அப்படின்னு சொல்லி கட்டடத்தையே மசூதி ஆக்கி அங்கே இவ்வளோ நாள் தொழுகை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு விட்டாங்க போல இருக்கு. இப்போ பார்த்தா அது வந்து ஒரு ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. என்னைக்கு வேணாலும் இடிஞ்சு விழுங்குற மாதிரி இருக்குது. எவனாவது போயிட்டு அதில் ஏதாவது இந்த மாதத்தில் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இதுவே யோகி செய்த சதி. ஆனால் பின் பாயிண்ட்டாக அவர் சொன்னார், October 7 நடந்த அந்த தாக்குதல்ங்கிறது ஒரு மனித தன்மையற்ற செயல், இது மிக பயங்கரவாதமான செயல், இது செய்தவர்கள் வந்து கடும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். இதுக்கு வந்து வன்மையாக கண்டிக்கிறது இந்தியா. உங்களுடைய வலியை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். காரணம், நாங்களும் பயங்கரவாதத்தால் தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறோம். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். ஓசூர் ஜூஜுவாடி காசி விஸ்வநாதர் கோயில் நிலத்தில் கிறிஸ்தவ சர்ச், திருத்தொண்டர் அறக்கட்டளை குற்றச்சாட்டு. இதய தெய்வம் அம்மாவை துறந்து திராவிட மாடல் அப்பாவிடம் சரணடைந்தார் ஓ பன்னீர்செல்வம். டெல்லி மதுபான ஊழலில் குற்றம் சாட்டப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா விடுதலை. மலேகா நகராட்சி அலுவலகத்தில் நமாஸ், நடவடிக்கை எடுக்க பாஜக புகார். இந்தியா இஸ்ரேல் இடையே 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோட அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். முதல் செய்தியாக, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்ல இருக்கக்கூடிய ஜூஜுவாடி காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சொந்தமான பல கோடி சொத்து இருக்கு. அதுல ஒரு பகுதியை வந்து அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அமைப்பு வந்து அதை ஆக்கிரமிச்சிருக்காங்க. அது குறித்து அங்க இருக்கக்கூடிய திருத்தொண்டர் படை அப்படிங்கிறவங்க வழக்கு தொடர்ந்திருக்காங்க. நீதிமன்றத்திலையுமே வழக்கம் போல அதெல்லாம் வந்து நீங்க காலி பண்ணி கோவிலுக்கே கொடுத்துருக்கேன்னு திருப்பி வந்துருச்சு. ஆனாலும் ஹெச்ஆர்என்சி அதிகாரிகள் வந்து எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சரி, எப்படி பாக்குறீங்க? நீங்கள் சொல்கிறது மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த ஓசூர் இதில் வந்து சின்ன எலசகிரி அப்படிங்கிற இடத்துல தான் நீங்கள் சொல்கிற இந்த ஜூஜுவாடி காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. அதோடைய ஒரு பகுதி வந்து கிறிஸ்தவ சர்ச் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு இது சம்பந்தமாக வழக்கு போட்டு இது ஆய்வு பண்ணது வந்து 2015 கேஸு நடக்குது. 2024 நீதிமன்றம் அது குறித்து விசாரணை பண்ணி அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுது. கோயிலுக்கு சொந்தமான நிலம், அதை நிர்வகிப்பதற்கு தான் ஹெச்ஆர்என்சின்னு ஒரு அமைப்பே தொடங்கப்பட்டது. அந்த ஹெச்ஆர்என்சிக்கு உத்தரவு போடுறாங்க, உங்களுடைய நிலம் இந்த சர்ச்சு வந்து ஆக்கிரமிச்சிருக்கு, இது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி
தீர்ப்பை கொடுத்தா கூட இனிஷியேட் பண்ண வேண்டிய ஹெச்ஆர்என்சி அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இது வருவாய்த்துறை அவங்க இது ஆக்ட் பண்ணணும். சரி, அங்கே பெரிய அளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அவங்களுடைய பந்தோபஸ்தோடு அதை ஆக்கிரமிப்பு அகற்றணும். எதற்காக அந்த ஹெச்ஆர்என்சின்னு ஒன்று இருக்குதோ அதற்காக அந்த வேலையை அது செய்யலைன்னா பிறகு எதுக்கு அந்த கோயிலை அது வந்து ஆக்கிரமிச்சிடும். இப்போ நம்ம அதனால தான் சொல்கிறோம், ஹெச்ஆர்என்சியே கோயிலை ஆக்கிரமிச்சிருக்குது அப்படிங்கிறோம். கோயில் நிலத்தை சர்ச்சை ஆக்கிரமிக்குது, ஹெச்ஆர்என்சி கோயிலே ஆக்கிரமிக்குது அப்படிங்கிறது தான் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருந்தது. இது நடந்திருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ராதாகிருஷ்ணன் என்பவர் அவர் தான் அறங்காவலராக இருக்கிறார். திருத்தொண்டர் அறக்கட்டளை அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க, ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. அதன் மூலமாக பல பணிகளை பண்ணுறாங்க. அவரும் பல கோயில் ஆக்கிரமிப்புகள் குறித்து பல பொதுநல வழக்குகளை நீதிமன்றத்தில் போட்டு சட்ட ரீதியாக பல தீர்வுகளையும் உத்தரவுகளையும் வாங்கியிருக்கிறாரு. அவர் என்னதான் தீர்வுகளையும் உத்தரவுகளையும் வாங்கியிருந்தா கூட செயல்படுத்த வேண்டிய அரசு செயல்படுத்தாமல் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க சொன்ன அந்த ஜூஜுவாடி காசி விஸ்வநாதர் கோயில் மட்டும் இல்லை, அவர் அடுத்தது என்ன சொல்றாருன்னா, ஓசூர்ல ஜிஆர்டி அருகே வந்து காளிகாம்பாள் சமேத காமடீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குதான். அந்த கோயிலில் வந்து ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு இருக்குதான். அப்புறம் நிலமங்கலம் விருப்பாட்சி நகர், கெலமங்கலம் விருப்பாட்சி நகர் அப்படிங்கிற ஒரு இடம், அங்கே வந்து மாதேஸ்வரன் கோயில், அங்கேயும் போய் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காரு. இவர் போன நேரத்தில் அந்த இடத்த எப்படி ஆக்கிரமிக்கிறாங்கன்னா, அங்கே வந்து இந்த கிரானைட் கிராவல் அந்த ஜல்லிகளை எல்லாம் போட்டு அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருக்காங்க. பிறகு அந்த வண்டியெல்லாம் வந்ததுன்னு அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொண்டவுடனே அந்த வண்டியை பிடிச்சாங்க அப்படிங்கிறது தான். இவர் வந்து ஃபீல்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு போகிறப்ப இந்த வேலையெல்லாம் நடந்திருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ராக்சிமேட்டாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டுமே 10,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள், கோயில் சொத்துகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறாரு. ஒரு மாவட்டத்தில் மட்டுமே, தமிழக கிருஷ்ணகிரியில மட்டும். இவர் அல்லேலுவையா என்ன சொல்றாரு, நாங்க 7,000 கோடியை மீட்டு விட்டோம் அப்படின்னு உருட்டுறாரு. விஜய் ஸ்டில்ல சொன்னா பால் டப்பா உருட்டுறாரு. எந்த பால் டப்பாங்கிறது தெரியாது, பால் டப்பா உருட்டுறாரு. ஆனா இந்த ஒரு மாவட்டத்துல மட்டுமே 1000 கோடி கோயில் நிலங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. நீங்க யோசிச்சு பாருங்க, கோயில் மாநகரம் சொல்லக்கூடிய மதுரையா இருக்கட்டும், கும்பகோணம், அந்த தஞ்சாவூர் பகுதியா இருக்கட்டும், அப்படின்னா எவ்வளவு சொத்துகள் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கலாம். அது ஆளும் கட்சியா இருக்கலாம், எதிர்கட்சியாக, அரசியல் கட்சிகளிடம் எத்தனை வந்து சிக்குண்டு இருக்கிறது. வேற அந்தந்த ஏரியா குறுநில மன்னர்களாக இருக்கக்கூடியவங்க அவங்க எவ்வளவு ஆக்கிரமிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து இது குறித்து தான் வெள்ளை அறிக்கை கேட்குறாங்க. நீங்கள் இந்த 7,000 கோடியை மீட்டிருக்குன்னு சொல்றீங்கப்பா, வெள்ளை அறிக்கை கூட இதுக்கு முன்னால் யார் வச்சுருக்காங்கன்னு, ஆனால் அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆகவே ஆன்மீக புரட்சி நடக்கிறது, ஆன்மீக புரட்சி ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. விண்ணவர்களும் தேவர்களும் இந்த முதல்வரை வந்து மலர் தூவி பாராட்டுறாங்க. காரணம், 4,000 கோயில்களுக்கு மேலே அவர் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அந்த தீர்த்தத்தை அந்த விண்ணவர்களும் மன்னவர்களும் தான் இவருக்கு வந்து தூவுறாங்க அப்படின்லாம் உருட்டுறாரு சேகர்பாபு. ஆனால் இங்கே எந்த லட்சணத்தில் ஆக்கிரமிப்புகள் இருக்கு, நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஹெச்ஆர்என்சி அதிகாரிகள். இப்ப அந்த கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்கல்ல ஜூஜுவாடி காசி விஸ்வநாதர், அதற்கு ஈவோன்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவன் பாருங்க அந்த கோயில் நிலம் சர்ச்சு ஆக்கிரமிச்சிருக்குது. இவன் அப்படின்னா சர்ச்சுக்கிட்டேருந்து காசு வாங்குறானா சம்பளமா, இல்லை இந்த கோயிலை நிர்வகிக்கிறதுக்காக சம்பளம் வாங்குறானாங்கிறதே இப்போ ஒரு கேள்வி எழுதுல. இப்போ அதுதான் ராதாகிருஷ்ணன் கேட்குறாரு. இது வந்து நடவடிக்கை வேண்டிய ஹெச்ஆர்என்சி நடவடிக்கை எடுக்கல, அந்த அதிகாரிகள் எந்த ஒரு முன்னெடுப்பையும் செய்யலை. ரதர் அந்த கோர்ட்டு அந்த உத்தரவை சொல்லி இருக்குது. நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம், நம்ம நிகழ்ச்சியிலே வந்து பேசிட்டு இருக்கார் சந்தானம்ங்கிற ஒரு பொதுநல வழக்குகளை தொடுப்பக்கூடியவர். பல முறை அவருக்கு வந்து கோர்ட்டு உத்தரவு கொடுத்துருக்கிறது. ஆனால் வருவாய்த்துறையோ இல்லை போலீஸ் துறையோ அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டிய பணியை செய்யறதில்லை அப்படின்னு சில தொடர்ச்சியான அந்த கண்காணிப்பு மூலம் இப்போ 3 முறை நடந்து இப்போ 4வது முறை தான் நேற்று வந்து அந்த திமுகவுடைய அராஜகம், அந்த நகர பஞ்சாயத்து இவர் வந்து ஆக்கிரமிச்சதை இடிச்சிருக்காங்க, அகரம்தென்ல அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காத திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மிக சரியான சான்றாக இது இருக்கிறது.
திருப்பரங்குன்றத்தில் பார்த்தோம், இப்பொழுது கிருஷ்ணகிரியிலையும் இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் அதே போன்ற ஒரு அநீதியை HRNC செய்திருக்கு. அங்க பாருங்க, எங்களுக்கு அந்த தூணு சம்பந்தம் இல்லைங்க அப்படின்னு அங்க எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி இங்க ஐயோ அந்த சர்ச்சை ஆக்கிரமிச்சுட்ட நிலம். இப்ப நம்ம பார்த்தோம் கடலூர்ல என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ராகவேந்திரன் வந்து பேசினார். இது போல அவங்களுக்கு சொந்தமான நிலத்தை வந்து கோர்ட்டு உத்தரவு கொடுத்தும் அதை மீட்கக்கூடிய எந்த நடவடிக்கையும் எடுக்காத HRNC அந்த ஆலயத்தில் இருக்க வேண்டுமா? ஆலயத்தை அவர்களுடைய கட்டுப்பாட்டுல அந்த மக்கள் வந்து விட்டு வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இது எழுகிறது. தமிழக அரசியலிலே பெரும் புயலாக, பெரிய செய்தியாக, நேஷன் வைடு இன்று பேசப்படக்கூடிய ட்ரெண்டிங் நியூஸாக இருப்பது அம்மாவின் அனுதாபி, அம்மாவால் முதல்வராக்கப்பட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எந்த கட்சியை எதிர்த்து யாரையெல்லாம் வசைபாடி முதல்வராகவும் எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் இருந்தாலோ அந்த கட்சியிலேயே போய் தன்னை இணைத்து கொண்ட விழா இன்னைக்கு நடந்திருக்கு. திமுகவில் போய் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ஐக்கியமாயிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? ஒன்றும் அதிர்ச்சி இல்லை. அவர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணாரு. அதிமுகவில் மீண்டும் சேர்த்து கொள்வார்கள் என்று எதிர்பார்த்தார். எடப்பாடி வந்து மசீரது மாதிரி தெரில. தினகரனை கூட அவர் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தார், இவரை ஏற்றுக்கல. ஆனால் ஏற்கனவே வந்து இந்த சின்னம் வாங்குவதற்காக இவங்களெல்லாம் திடீர்னு ஒன்றானாங்க. அப்புறம் துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த புதிய பொறுப்பு ஒன்று தொடங்கப்பட்டது. அப்புறம் 2 அணிகளும் ஒன்றானதெல்லாம் கட்டினாங்க. பிறகு இவர் தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு இவர் ஏதோ சில வேலைகள்லாம் பார்த்தாருன்னு இவர்கள் குற்றம் சாட்டு சொல்ல, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரை ஓரம் கட்டுக்கிறாரு எடப்பாடி அப்படின்னு அவங்க சொல்ல பல கலைப்பேரங்கள் நடந்தது. அதனால தான் மேலிடத்திலிருந்து அனைவரும் ஒருங்கிணைந்து அதிமுகவில் செயல்படுங்க, அப்போதுதான் வலிமையாக இருக்கும் அப்படின்னு பாஜக தலைவர்கள் எல்லாம், குறிப்பாக அமித்ஷா போன்றவர்கள்லாம் அறிவுரை சொன்னால் கூட நாங்கள் வந்து ஓபிஎஸ்ஐ ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லைன்னு. அதற்கு அவங்க சொல்கிற காரணம் வந்து மீண்டும் அந்த பிளவுபட்ட பொழுது அதிமுக அலுவலகத்தையே வந்து சூறையாடிய அந்த சம்பவங்களெல்லாம் எங்களால் மறக்க முடியாது அப்படிங்கிறது மாதிரிலாம் இந்த தரப்பு சொல்கிறாங்க. நாங்கள் எவ்வளவுதான் இறங்கி வந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லைன்னு இவர்கள் சொல்ல, தேர்தலில் அப்படியே அனுசரித்து தானே போயிருக்கணும், இவர் ஓபிஎஸ்ஐ சேர்த்திருக்கணும் அப்படின்லாம் ஒரு குரூப்பு பேச, காத்து கொண்டிருந்து காலங்கள் நோகிறது அப்படின்னு சொல்லி கடைசியில் யாரை நாம் எதிர்க்கிறோமோ, இதுவரை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு, இனிமே புரட்சி தளபதி ஸ்டாலின் அப்படின்னு. வாய் தானே, அது எப்படி வேணாலும் பேசும் தானே, அதுக்கு என்ன நாக்கில் நரம்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு நாள் இதையே தெய்வம், அது ஒரு மாதிரி அவர் ஒரு ஸ்லாங்ல சொல்லுவார் ஓபிஎஸ். அதாவது நம்ம அதனால தான் எப்பொழுதுமே நான் நினைத்து கொண்டு வருவது, சில பேர்லாம் அருகிலேயும் பார்த்துருக்கேன், ரொம்ப ஒரு விசுவாசம் காட்டுறது மாதிரி, இது ஐயோ நான் அந்த கடவுளாக பார்க்குறேன் இதாக பார்க்குறேன் அப்படின்னு எவனாவது பேசினாலே அவன்கிட்ட நம்ம உஷாரா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், உஷாரா இருக்கணும். அம்மா இவங்க சொன்ன ஸ்லோகம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கழகமே கோயில், அம்மாவே தெய்வம். இப்போ அந்த தெய்வம் என்னாச்சு? சரி, அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க தானே உனக்கு 3 முறை முதல்வர் ஆனதுக்கு. இப்போ பாருங்க, அது அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் பல தலைவர்களோட நானும் பேசிட்டு இருக்கேன். அவங்க வந்து ஷிஃப்ட் மாறுவாங்க, இங்கே இப்போ இந்த கட்சியில் இருப்பாங்க, நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு போவாங்க, அப்படி இப்படி 5-6 கட்சிக்கு கூட அவங்க வந்து அவங்க ஒரு சர்க்கிள், அவங்களோட பொலிட்டிக்கல் சர்க்கிளில் அவன் போகாத கட்சியே இல்லாமல் இருக்கும். ஆனால் அவனை சார்ந்த தொண்டர்கள், ஒருவேளை அவனுக்கு தொண்டர்கள் பலம் இருந்ததுன்னா அவனால அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து தாங்கிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு. இப்பொழுதே கூட இந்த ஓபிஎஸ் ஜாயின் பண்ண உடனே அவருடைய தொண்டர்கள் பல பேர்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. அவருக்கு என்ன, எங்களை நட்டாத்தில் விட்டுட்டு அந்த ஆள் போய் திமுகவில் சேர்ந்துக்கிட்டாரு, பொழுதன்னைக்கு அவங்கள தானே திட்டிகிட்டு இருந்தோம், போய் அங்கேயே போய் வெக்கம் இல்லாமல் சேர்ந்துட்டார் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் வந்து வெட்கக்கேடாக எங்கள் நிலைமை ஆகிவிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் திமுகவில் சேர்ந்திருக்கேன்னு அவர் விளக்கம் சொல்லலாம். ஆனால் இந்த மானங்கட்ட பிழப்பு தேவையா அப்படின்னு அவருடைய தொண்டர்களே அவரை திட்டுறாங்க. இப்போ இந்த அரசியலில் பல வினோதங்கள் நடக்கிறது மாதிரி, வாரிசுக்கு இளவரசன் பட்டத்தை சூட்டுவதற்காக அண்ணாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை ரத்தம் சிந்தி உழைத்த தொண்டர்கள் இருக்க,
அதை அப்படியே வாரிசின் கையில் கொடுப்பதற்காக சதி திட்டம் தீட்டுகிறார், என் மீது கொலை பழி சுமத்துகிறார் அப்படின்னு சொல்லி தான் வைகோ வந்து பெரிய நடைப்பயணம் எல்லாம் போனார். இதை எய்த்து தான் அவரோடு கிட்டத்தட்ட பல மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க. கொஞ்ச காலத்திலே பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் ஒவ்வொருத்தனா திரும்ப திமுகலே சேர்ந்தான். சரி, நீங்கள் தான் உங்களை என்கிட்ட என்னை நம்பி வந்தீங்க, என் கட்சியில் பொறுப்பில் இருந்தீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதோ நினைச்சது கிடைக்கலன்னு நீங்கள் திரும்ப திமுகவில், நீங்கள் திமுகவில் போகிறேன்னா தலைவன் நான் போக முடியாதா அப்படின்னு சொல்லி கூட்டணி அவரே கடைசியில் வைக்கப்பட்டார். இப்போ என்ன சொல்கிறாரு, அதே வாரிசுகிட்ட இந்த திமுகவுடைய அந்த கோட்டையை காக்கும் ஒரு காவல் வீரனாக நான் இருப்பேன், நான் இருக்கிற வரைக்கும் மோடியால் டச் பண்ண முடியாது திமுகவை அப்படின்னு அதே வாய், அதான் அதே வைகோ பேசுற, அதான் பகடியாவும் போட்டிருக்காங்க. அது மறுமலர்ச்சி திராவிட கழகம் இல்ல, அது மறுபடியும் திமுக, மறுபடியும் திமுக. அது மாதிரி அவர் பண்ணாரு. இப்ப இவர் பாருங்க, இவர் கூட இருந்த மனோஜ் பாண்டியன் ஜாயின் பண்றாரு, வைத்தியலிங்கம் ஜாயின் பண்றாரு, பல பேர் இவர்கிட்ட நீங்களாம் என்ன ஒவ்வொரு ஆளா தனித்தனியா ஜாயின் பண்றது, தலைவன் நானே வரேன்டா அப்படின்னு தலைவன் அறிவாலயத்துல போய் சேர்ந்துட்டாரு. எல்லாம் பக்கத்துல தானே, அந்த அலுவலகத்திலிருந்து இந்த அலுவலகத்துக்கு அவர் வந்துட்டாரு. இதுக்கு மானம் வெட்கம் இதெல்லாம் நம்ம வந்து கேட்கலாம், ஆவேசப்பட்டு கேட்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு வெட்கம் இருக்குதா மானம் இருக்குதா, அவங்கள எப்படி எல்லாம் பேசியிருக்கீங்கன்னு. இப்ப இந்த வாஷிங் மிஷின்லாம் சொல்றாங்க, அது வந்து எல்லாருக்கும் தான் பொருந்தும், அது பாஜகவும் பொருத்தும் திமுகவும் பொருந்தும், அதுல நமக்கு வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்ப எல்லாரும் அன்று இன்று அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, இந்த ஊழல் குற்றச்சாட்டு இதில் ஓபிஎஸ்க்கும் வந்து பங்கு இருக்கிறது, அவர் மீது அதுவும் வந்து ஒரு கிரெடிட் வேற கொடுக்குறாரு. யாரு, ஸ்டாலின் அவர் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, அறப்போர் இயக்கம் மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறது, அதன் மீது இந்த ஊழல் தடுப்பு நடவடிக்கை இந்த அரசு ஏதாவது எடுத்திருக்கிறதா என்று கேள்வி எழுப்புகிறேன் அப்படின்னு. நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த பொறுப்புக்கே அவர் வராரு. 5 வருஷம் ஆயிடுச்சா, என்ன எடுத்தாருன்னு நமக்கு தெரியாது. இப்ப என்ன சொல்றாரு, எதிர்கட்சியா இருந்த வரை, அதாவது ஓபிஎஸ் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்த வரைக்கும் நீங்க அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறார். சரி, ஓபிஎஸ் அவரை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் பாருங்க கரும்பு தோட்டத்திலாம் தார் ரோடு போட்டுட்டு வராரு, இந்த கைப்பிடி வச்ச கிளாஸ்ல வந்து டீ குடிக்கிறாரு, நான்லாம் டீ கடையிலேயே வச்சிருந்தவன், இவரெல்லாம் விவசாயி மாதிரி வேஷம் போடுறவரு, ஆனால் நம்மெல்லாம் பரம்பரை விவசாயிகள் அப்படியெல்லாம் பேசி என்னங்க ஒரு கோமாளித்தனம் எல்லாம் பண்றாரு அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணி அவர் பேசியிருக்காரு. இப்ப அந்த வீடியோலாம் எடுத்து போடுறாங்க. எப்படி செந்தில் பாலாஜிக்கு இவர் கெட்டகேடுக்கு இவரெல்லாம் அந்த லிஸ்ட்ல இருந்தாருங்க, சீஃப் மினிஸ்டர் லிஸ்ட்ல அப்படின்னு சொல்லி கடைசியில் அவரையே வந்து அவர் மீது தொட்டின்னா என்ன நடக்கும்னுலாம் கேட்டார்ல இடி கேஸ் வந்தப்ப, அந்த அளவுக்கு அணுக்கமாக செந்தில் பாலாஜினார். இப்போ ஓபிஎஸ்ஸையும் இப்போ அதே மாதிரி இருக்காரு. சொன்னது மாதிரி யாருக்கும் இங்கு வெட்கம் இல்லை, அதிகாரம் அந்த பதவி இதுதான் முக்கியம். ஆனா அதுல இவங்க என்ன கூட சேர்த்துப்பாங்கன்னா சுயமரியாதைங்க. என் சுயமரியாதையை உரசி பார்த்துட்டாங்கன்னா அந்த இடத்துல என்னால இருக்க முடியாதுங்க. சரி, நீ அதுக்கு என்னடா செய்ய போற அப்படின்னா, நான் இது வரைக்கும் கழுவி ஊத்துனா அந்த கட்சியிலே போய் சேர்ந்துருவாங்க. அதுக்குதான் பதில் வச்சிருக்காங்க, தாய்க்கழகமே இதுதானே அப்படி. அண்ணா தொடங்கியது. இப்ப அவர் பேசுறப்பே ஜெயலலிதாங்கிற வார்த்தை அண்ணா தொடங்கியது, கலைஞரால் பெரிய அளவிலே வளர்த்து முன்னெடுக்கப்பட்ட இயக்கத்துல சேர்ந்துட்டு அதோட நிறுத்திட்டாரு. சரி, அந்த அமைப்பை தாண்டா தீய சக்தின்னு உங்க அம்மா சொன்னிச்சு, ஐயோ வாயில் அடிங்க அதை இப்ப சொல்லாதீங்க அப்படிங்கிறார் ஓபிஎஸ். இதெல்லாம் காலக்கொடுமை. கேட்டா நீங்க வந்து கையை நட்டாத்துல விட்டுருச்சு பாஜக, எடப்பாடி வேற என்ன செய்வார்னு அவர் மீதே இறக்கப்பட்டு நம்ம ஆளுகளே நீங்கெல்லாம் நட்டாத்துல விட்டீங்க, உங்களை நம்பி வந்தாரு, இவ்வளவு நாள் காத்திருந்தாரு, வேற என்னதான் செய்வாரு அப்படின்னா இந்த வயசுக்கு. இப்ப அதான் நான் சொன்னேன், தொண்டர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு. அவர்கிட்ட இருந்த ஒரு எம்எல்ஏ அவர் சமீபத்துல பேசினா, அவர் மீது திமுகல சேர்ந்துருவாருன்னு ஒரு பேச்சு வந்தது. அவர் மனசுலயும் ஓடி இருக்கு, சரி நம்ம இனிமே ஒன்றும் இந்த கம்பெனி ஒன்றும் வேலைக்காது, இந்த கடை ஒன்றும் வியாபாரத்துக்கு போகாது, ஏற்கனவே தான் மனோஜ் பாண்டியன்லாம் போயிட்டாரு, இப்போ நம்மளும் சேரலாம். ஆனா மீடியால வேற தகவல் வந்துகிட்டு இருக்க இவர் சேரப்போறாரு அப்படிங்கிறப்ப நைட்டு உட்காந்து பேசியிருக்காரு, யோசிச்சுட்டே இருந்திருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்னு. வீட்டில எல்லாம் பேசும் பொழுது அவங்க அம்மா ஒரே ஒரு வார்த்தை கேட்டுச்சான், ஏன்பா இனிமே வீட்டில் அவ்வளோ பெரிய படத்தை, அம்மா படத்தை வந்து சாமி படம் மாதிரி வச்சிருக்கிய, அதை எடுத்துட்டு அந்த கலைஞர் படத்தை இனிமே வைக்க போறியாப்பா அப்படின்னுச்சான். டம்முன்னு கீழே விழுந்துட்டாரான் காலில்.
சத்தியமா அந்த தப்பு பண்ண மாட்டாமா. நான் இனிமே எலெக்ஷன்லயே நிக்கல, அரசியலே எனக்கு வேண்டாம். பொதுவாழ்வு பாருங்க, அவர் ஒரு சாதாரண ஒரு தொண்டர், அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆயிருக்காரு. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு கூட அவர் வெளியில வருவதற்கு காரணமாக இந்த தலைவராக தன்னை நினைத்து கொண்டிருந்த ஓபிஎஸ் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதனாலதான் கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டனோ இல்ல அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறிய அளவு நேர்மை உணர்வு கூட தலைவர்களுக்கு இருப்பதில்லை அப்படிங்கிறது தான் இந்த செய்தி காட்டுது. இது பிளஸ்ஸா மைனஸா? இப்போ எடப்பாடி என்ன சொல்ல பாத்தீங்களா, இந்த ஆளு துரோகம் பண்ணுவாருன்னு அப்பையிலேருந்து சொல்லியிருந்தேன். நான் அந்த நேரத்துக்காக தான் வெயிட் பண்ணேன். பாருங்க போய் ஜாயின் பண்ணிட்டாருன்னா அவர் தனக்கு ஒரு கிரெடிட் போட்டுப்பாரு. நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன், நீங்க ஒண்ணுமே பண்ணல, வேற வழி இல்லை அப்படின்னு. இது பிளஸ் யாருக்கு? இப்ப இன்னொரு குரூப் எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் எந்த வாய்ப்புகளையுமே கூட அவர் தவற விடுவதில்லை. ஸ்டாலின் அவர்களால ஒரு ஓட்டு கிடைச்சா கூட அதை அவர் அனைவரையும் அரவணைத்து செல்கிறார் அப்படின்னு சொல்லி அவருக்கு இந்த கூட்டணியை எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறது அவர்கிட்ட தான் கேட்கணும். பல பேரை காசு கொடுத்து வாங்குறதா இது வாங்குறதா எல்லாத்தையும் அவர் அற்புதமாக செய்கிறார் அப்படின்னு அவரை ஒரு பக்கம் பாராட்டுறாங்க. இது பிளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறது யாருக்கு அப்படிங்கிறது எலெக்ஷன் பொழுதுதான் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது பெரிய பேசு பொருளாக இருந்தது இந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலின் போதுமே பேசு பொருளாக இருந்தது இந்த டெல்லி மதுபான கொள்கை வழக்கு. அதுல பார்த்தோம், தில்லி முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மீதே குற்றம் சாட்டப்பட்டது. துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா மீதுமே குற்றம் சாட்டப்பட்டு சிறை சென்றார்கள். அது பெரிய பேசு பொருளானது. அதை வைத்துதான் பாஜக ஆட்சி கட்டிலுக்கே வந்ததுன்னு சொல்லலாம். இப்போ 2 ஆண்டு கழித்து தீர்ப்பு என்ன வந்திருக்கு அப்படின்னா, போதிய முகாந்திரம் இல்லாமல் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால கைது செய்யப்பட்ட சிறையில் இருந்த 26 பேருன்னு நினைக்கிறேன், 26 பேருமே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு இன்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறதுங்கிறது ஒண்ணு. இது பாஜகவிற்கு ஒரு சின்ன ஒரு இடர்பாடுல இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதை கொஞ்ச நேரத்துல கட்டமைப்பாங்க. என்னன்னா, இப்ப நீங்க யாரு மேல பாஜக இனிமே, அதாவது பாஜகன்னு இல்லை, ஏதாவது ஒரு இடியோ இல்ல வேறு எந்த அமலாக்கத்துறை எந்த அமைப்பா இருந்தாலும் ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னு வச்சுங்க, அந்த நடவடிக்கை மீது இனிமேல் நம்பிக்கையே இல்லாத ஒரு தன்மையாக இதை ப்ரொபகண்டா பண்ண போறாங்க. நீங்க சொன்னது மாதிரி இந்த ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து தான் ஆட்சியே மாறியது. அந்த அளவுக்கு ஊழல் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த தீர்ப்பு சொல்லிட்டாங்களே, டெல்லி தீர்ப்பு, இதனால குற்றமற்றவர்னு அவர் ஆயிட்டாரு. இது மோடிக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக் தானே அப்படின்னு கேட்பான். செட்பேக்கா இருக்கலாம், ஆனா இந்த தீர்ப்பு தான் இறுதியானதா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதையும் இந்த சட்ட ரீதியாக பல விஷயங்களை கவனித்து வருவர்களுக்கு புரியும். இது ஒரு லோயர் கோர்ட் சொல்லியிருக்கு. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லும் அப்படிங்கிறது. பல முறை லோயர் கோர்ட்டு சொன்ன பல விஷயங்களை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இங்கே 1000 கோடி ஊழல் நடந்ததுன்னு விஷயங்கள் அது நமக்கு கண்ணுக்கு நேராக எல்லாருக்குமே தெரியும். டாஸ்மாக்ல பெரிய அளவு ஊழல் நடக்குன்னு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னிச்சு, ஹைகோர்ட் சொன்ன உத்தரவை எப்படி மாற்றி சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதே பெரிய தனி நீதிபதி சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜு, அதே சிங்கிள் ஜட்ஜு சொல்றது, அதுக்கப்புறம் 2-3 பேர் அமர்வு, அந்த அமர்வு சொல்லக்கூடியது. சுப்ரீம் கோர்ட்லையும் தனி நீதிமன்றம் டபுள் பெஞ்ச் சொல்றது, 5 பேர் உட்காந்து சொல்ற பெஞ்சு, இதெல்லாம் பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பல விளக்குகள் இது போலயே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. 2021-22 தான் இந்த லிக்கர் கேட் இந்த பாலிசியை கொண்டு வராங்க. என்னன்னா, அந்த நேரத்தில் ஒரு மதுபானத்துக்கான விலையை நிர்ணயிப்பது அரசு தான் நிர்ணயிக்கிறது இருந்தது. பல இடங்கள்ல அரசும் தனியாரும் சேர்ந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு செட்டப் இருந்தது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, முழுசாக ப்ரைவேட்டைஸ் பண்ணி அவங்க இது பண்ணுறது மாதிரி கொள்முதல் பண்ணுறதுல விலையேற்றத்தை, அந்த விலை டிஃப்ரென்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொண்டு தான் இந்த மார்ஜின்ல பெரிய அளவு கமிஷன் வாங்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்கிறார்கள். இப்பொழுது நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அப்படியெல்லாம் அதுக்கு ஒரு பிரைமா ஃபேசியே இல்லை, அதுக்கு அந்த
குற்றச்சாட்டு இடி சொன்னதாக இருக்கட்டும். ஏன்னா இது சிபிஐ விசாரணை பண்ணது, இடி விசாரணை பண்ணது, பிஎம்எல்ஏன்னு சொல்லுவோம், மணி லாண்டரிங்லேயும் இந்த கேஸ் வருது. இப்படி எல்லா விதமான கேஸ் இருந்தும் அதை வந்து நிரூபிக்கத்தக்க வகையில் எந்த ஆதாரங்களையும் முன்வைக்கவில்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் மார்ட்டின் லூதர் கிங்கோடைய ஒரு கோட்டையும் வேற பயன்படுத்தியிருக்காரு ஜட்ஜு. அதாவது ஒரு இன்ஜஸ்டிஸ் ஒரு இடத்துல நடந்ததுன்னா அது வந்து எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்கும், அது வந்து ஒரு அநீதியாக மாறிவிடும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மணீஷ் சிசோடியா இருக்கட்டும், இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், இவங்க மீது பெயில் அப்ளிகேஷன் வந்ததில்ல. பெயில் அப்ளிகேஷன் வந்த பொழுது இதே கோர்ட்டு என்னென்னலாம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதில் இன்னொன்று கூத்து என்ன விஷயம்னா, காங்கிரஸ் கட்சி சொல்லுது என்னன்னா, பாருங்க எலெக்ஷன் நேரத்தில் எப்படிப்பட்ட வழக்குகளை போட்டு தங்களுடைய எதிர்கட்சியினுடைய தலைவர்களை ஜெயிலில் அடைச்சி இவங்க வந்து தேர்தல் வெற்றியை பெறுகிறார்கள் அப்படிங்கிறது. இதில் காமெடி என்னன்னா, இது சம்பந்தமாக இப்போ தீர்ப்பு வந்த உடனே காங்கிரஸ் கட்சின்னு பாருங்க, கொள்கை எதிர்கட்சிகள் எதிராக அந்த எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னால் இது மாதிரி ஒரு பொய்யான வழக்குகளை போட்டு உள்ளே வச்சிடுறாங்க. அதன் மூலமாக அடுத்து நடக்கக்கூடிய தேர்தலில் பாஜக எப்படி வெற்றி பெறுகிறது பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், இந்த கேஸை போட்டது காங்கிரஸ் தான். தொடர்ச்சியாக இவங்க தான் லெப்டினன்ட் கவர்னருக்கு கடிதம் போட்டு இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறது, 6லேருந்து 12% வந்து அந்த இன்க்ரீஸ் பண்ணதும் அதன் மூலம் எவ்வளவு கமிஷன் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் வருது. இப்போ இதெல்லாம் பொய்யா கோபால் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கோர்ட் சொல்லுது எந்த ஒரு முகாந்திரம் இல்லைன்னு. ஆனால் இந்த சிசோடியாவுடைய பெயில் வந்து வரும்போது சிபிஐ கோர்ட்டில் வருது. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிசோடியா had played the most important and vital role in the criminal conspiracy and had been deeply involved in the formulation as well as the implementation of this said policy அப்படின்னு பெயில் அப்ளிகேஷனுக்கு நிராகரிப்பதற்கு கோர்ட் சொல்லியிருக்கு. இப்போ பிரைமா ஃபேசியே இல்லாமல் நீங்கள் இப்படி ஒரு இது சொன்னீங்களா அப்படிங்கிற. ஸோ இந்த பெயில் அப்ளிகேஷன் சொன்னேன். அடுத்தது வந்து டெல்லி ஹைகோர்ட்டுக்கு பெயில் அப்ளிகேஷன் வரும்பொழுது, அதாவது 29 மே 2023 வரும்பொழுது சிசோடியாவுக்கு அவங்க சொல்கிறாங்க, த கோர்ட் ஹேட் அப்சர்வ்ட் த அலிகேஷன்ஸ் ஆர் வெரி சீரியஸ் இன் நேச்சர். இது என்ன, நீங்கள் பேப்பரில் அப்படி பார்த்துட்டு சிபிஐ இடி ஒன்று விஷயத்த சொன்ன உடனே அந்த 2 வரியை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் பெயில் அப்ளிகேஷனை நிராகரிச்சிங்களா அப்படிங்கிறது. அப்புறம் 5 to 12% வந்து இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வித்தவுட் எனி ரேஷனல் அண்ட் டிஸ்கஷன் அண்ட் டியூ ப்ராசஸ் நடக்கலை அப்படிங்கிறதையும் இந்த கோர்ட் சொல்லுது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் பெயில் அப்ளிகேஷன் மேலே சொல்லுது. அது என்னன்னா, ஒன் ஆஸ்பெக்ட் ரிகார்ட் டு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி 338 crores is tentatively established. We have dismissed the bail. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் கேக் ரிப்போர்ட் சொல்லியிருக்கு 2002 கோடி ரூபாய் வந்து இதனால எக்ஸ்சக்கர் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது அரசுக்கு வந்து இழப்பு ஏற்பட்டு இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஹைகோர்ட்டு, சிபிஐ கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பெயில் அப்ளிகேஷன் வந்த பொழுது இந்த பிரைமா ஃபேசி எல்லாம் இருக்குன்னு சொல்லி தானே நீங்கள் அந்த பெயில் அப்ளிகேஷனை நிராகரிச்சிருக்கீங்க. அதனால தானே 700 சொச்சம் நாட்கள் சிசோடியாவும் 558 நாட்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலும் உள்ள வச்சிருந்தாங்க. அப்பனா அது வந்து அவர்களுக்கு செய்யப்பட்ட அநீதின்னு இந்த கோர்ட்டு முதலே ஏற்றுக்குதா? நாங்கள் தப்பா இதை பற்றி எந்த ஒரு இதையும் பார்க்காம பிரைமா ஃபேசியே இல்லாத ஒரு வழக்குக்கு போய் நாங்கள் இத்தனை நாள் தெரியாமல் அவங்கள ஜெயிலில் வச்சுட்டோம், நாங்கள் இப்படி ஒரு தப்பான தீர்ப்பை சொன்னதுனால அதை காம்பன்சேட் பண்ணணும்னு இவங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை இவங்களே உஷு சொல்லிப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல.
ஏற்கனவே நான் சொன்னது போல தான், இது வந்து ஒரு லோயர் கோர்ட்டில் சொல்லப்பட்ட ஒரு தீர்ப்பு. இது அடுத்தடுத்த விசாரணை, ஏன்னா சிபிஐட்டு அனைத்து இதற்கான இப்போ நமக்கு ஒரே ஒரு ஆல்ரெடி தொடர்புடைய அந்த கவிதா அப்படிங்கிறவங்களும் இதுல ஆல்ரெடி பாத்தீங்களா? இப்ப நான் அப்ப சொன்னேன், என்ன கேட்டீங்களா? நான் இப்ப எல்லாமே பொய்யாயிடுச்சு பாருங்கன்னு அந்தமா சொல்லுது. இப்ப ஒரு பேசிக்கான ஒரு இதெல்லாம் பொய் அப்படின்னா, பல போன்கள் ஏன் உடைக்கப்பட்டது, நூற்றுக்கணக்கான சிம் கார்டுகள் ஏன் நொறுக்கப்பட்டது, ஏன் பாஸ்வேர்டை மாத்தி இன்கிரிப்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் மொபைலை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுத்தார். பல நாட்கள்ல அந்த போனை கொடுக்காமலே இருந்தாரு, அந்த லாக் போட்டு வச்சுட்டு யாருமே இது பண்ண முடியாம பண்ணாரு, அதுக்கப்புறம் என்கிரிப்ட் பண்ணிட்டு தான் கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதற்கெல்லாம் கோர்ட்டு ஏதாவது விளக்கம் சொல்லுமா அப்படிங்கிறது தான் தெரியல. சிபிஐ அடுத்த கட்ட அந்த நகர்வு சட்டத்தில் என்னென்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதை செய்வார்கள் என்று நம்பலாம். அதே நேரத்தில் ஒரு சின்ன சரிவு இந்த ஆட்சியாளருக்கு இருக்கிறது. இன்னொன்று, நீங்கள் அதிகமாக சில பேரை நம்பி இவங்க எல்லாம் சரியா பண்ணிடுவானுங்கன்னு அரசாங்கம் நினைத்தா, அது மோடியா இருந்தாலும் சரி, யோகியா இருந்தாலும் சரி, ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற எவன் எந்த கட்டிங்ல யார்கிட்ட வாங்கிட்டு இருக்கான்னு தெரியாது. இப்ப இதை மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியை இந்த அரசுக்கு எதிராக இந்த இதுல சிபிஐல ஏதாவது அதிகாரிகள் வந்து உள்குத்து வேலை பார்த்துருக்கானா, இல்லை அவங்களுக்கு ஆஜரான அட்வொகேட்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கானா அப்படிங்கிறதெல்லாம் கூட ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ட் வந்து மோடி அரசாங்கமும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. மகாராஷ்டிரா மாநிலம் மாலேகான் நகராட்சி தேர்தலில் யார் வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதன் பிறகு வந்த ஒரு காணொளி ரொம்ப வைரல் ஆச்சு. அந்த சேர்மன் இருக்கையில் உட்காந்துக்கிட்டு பின்புறத்தில் இருந்த புகைப்படத்தில் திப்பு சுல்தான் இருந்தது. அதற்கு அவர்கள் கொடுத்த விளக்கம் அப்படி அதையெல்லாம் பார்த்தோம். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அதே அந்த நகராட்சி அலுவலகத்தில் இன்சைட்லேயே நமாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காட்சிகள் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு பாஜக தரப்பில் இருந்தும் பல எதிர்ப்புகள் கிளம்பிட்டு இருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நாம் எதிர்பார்த்தது நடந்திருக்கிறது. இது குறித்து நம்முடைய ஸ்ரீ தமிழ்லையும் கட்டுரைகள் வந்தது. பாலகௌதமன் அவர்கள் இது குறித்து ஒரு தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருந்தார். மலேகானில் வந்து காங்கிரஸ் அவர்களிடம் இருந்த அந்த நகராட்சியை இழந்திருக்கிறது அப்படிங்கிறத மேலோட்டமாக பார்ப்பதை விட, இதற்கு பிறகு அந்த மாலேகான் நகராட்சிங்கிறது எப்படி உருமாறப் போகிறது, இங்கே என்னென்னலாம் கூத்து நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். அதே போல் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் சொன்னது மாதிரி நகராட்சி சேர்மனுடைய பின்பக்கத்தில் திப்பு சுல்தான் வேண்டுமென்றே வச்சுருந்தாங்க. அதற்கு பிறகு இவங்க வந்து சம்பாஜியுடைய படத்தை வச்சுட்டு இவங்க கோஷம் போட்டாங்க பாஜகவினர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது குறித்து நேற்று நிதேஷ் ராணே பாஜகவுடைய மகாராஷ்டிரா அமைச்சர் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, இவங்க என்றைக்குமே திருந்த போகிறதில்ல. ஒரு நகராட்சி அப்படிங்கிறது அங்கே அலுவலர்கள் நடக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல வந்து நமாஸ் பண்ணுறதுங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. வேண்டுமென்றே, அதாவது இந்த தேர்தலுக்கு முன்பு ஒரு கோஷம் சொன்னாங்களாம், என்னன்னா ஜெய் பீம் ஜெய் மீன் அப்படின்னா, அதாவது இஸ்லாமியர்களும் பட்டியல் சமூகத்தினர்களுக்கான உரிமைகளுக்காகத்தான் நம்ம போராடுறோம், நாம் இணைந்து போராட வேண்டும். ரொம்ப நாளாக ஓவைசி சொல்லிட்டு இருக்கிறது தான். அதாவது 2 பேருக்கும் 19% 20% வாக்கு வங்கி இருக்கு ஆல் இண்டியா லெவலில். நாம் இருவரும் ஒன்றிணைந்து போராடினால், போட்டியிட்டால் பல இடங்களில் வெற்றி பெறலாம் அப்படின்னு. ஸோ அதற்காக அவங்க கண்டுபிடித்த கோஷம்தான் ஜெய் பீம் ஜெய் மீன் அப்படிங்கிறது. அதான் நிதேஷ் ராணே கேட்குறாரு, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஆனால் இப்போ வந்து ஜெய் மீன் மட்டும்தான் சொல்லுவீங்க, ஜெய் பீம் இல்லை. நீ பின்னால வந்து திப்பு சுல்தான் படத்தை மட்டும்தான் வச்சிருக்க, அதே அம்பேத்கர் படத்தை வைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுத்தியிருக்காரு. பாஜகவை சார்ந்த கீர்த்தி சோமையா அவர் தான் வந்து தேவேந்திர ஃபட்னவிஸ்க்கு சோசியல் மீடியாவில் வைரலான அந்த வீடியோவையும் இணைத்து கேட்டிருந்தாரு. இப்போ வந்து ஒரு 3 பேர் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, சரி இது எப்போ நடந்தது அப்படிங்கிறது தானே கவனிக்கணும். அங்கே இருக்கிற அலுவலர்கள் செஞ்சாங்களா, யார் செஞ்சாங்க அப்படின்னா, ஆக்சுவலி அங்கே வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது நகராட்சி அலுவலகத்தில். எலக்ட்ரிசிட்டியில் அந்த பில்லிங்கில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக மக்களை வந்து ஒருத்தர் அழைச்சிட்டு, அவரும் இஸ்லாமியர் தான், அவர் வந்து அழைச்சிட்டு வந்து போராடுறாரு. போராடுற நேரம் மதியான நேரமாக ஆகுது. போராடிய ஆட்களும் யாரை வைத்து போராடினாங்களோ அவங்க அலுவலகத்தில் இருந்தவனும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து நமாஸ் பண்ணியிருக்கான்.
அப்படின்னா அவர்களை எது இணைக்கிறதுங்கிறது நமக்கு புரியுது. இன்னொன்று, ஒரு அலுவலகம் வந்து நமாஸ் பண்ணக்கூடிய இடமா அப்படிங்கிறதும் ஒரு இது. பார்த்தீங்களா, இந்த சங்கிகளுக்கு எப்பொழுதுமே அவங்க ஒரு இடத்துல அவங்களுடைய மத வழிபாட்டை செய்தால் இவங்களுக்கு பொறுக்காது. செக்யூலர் ஹிந்து அதுதான் கேட்பாங்க. நீங்க கொண்டாடலையா, பிள்ளையார் சதுர்த்தி நீங்க கொண்டாடுறது இல்லையா, ஆயுத பூஜை நீங்க கொண்டாடுறது இல்லையா, டெய்லியா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்துடுது. சரி, இது ஒரு பக்கம். என்னடானா இதே போன்றது வேற எங்கேயாவது நடக்குதா விஷயம் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம்னா, இந்த எப்பொழுதும் இந்த ஒரு மாசம் ஒரு மாதிரியா தானே இருப்பாங்க, எங்கேயோ பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு பார்த்தா, லக்னோ பல்கலைக்கழகத்துல மாணவர்கள், குறிப்பாக முஸ்லிம் மாணவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பல்கலைக்கழகத்துல 1800வது வருஷத்துல ஒரு கட்டிடம் கட்டியிருக்காங்க. என்னன்னா நஸ்ருதீன் ஐதர் அப்படிங்கிறவர் ஒரு கட்டடம் கட்டியிருக்காரு. அந்த கட்டடத்துக்கு பேர் என்ன, லால் பராதாரி பில்டிங் அப்படின்னு தான் பேரு. அது ஒரு பில்டிங்கு, அது வேற எதுக்கோ யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு தான் அந்த ஒரு மாதிரி பில்டிங் இருந்தாலே போதும். மட்டும் ரோட்லயே நமாஸ் பண்றப்ப பில்டிங்கை விட்டுருவாங்களா என்ன, டான்னு போய் இது எங்க ஆளு நசுருதீன் கட்டினப்பட்ட இது மசூதி தாண்டா அப்படின்னு சொல்லி கட்டடத்தையே மசூதி ஆக்கி அங்க இவ்வளவு நாள் தொழுகை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு விட்டாங்க போல இருக்கு. இப்போ பார்த்தா அது வந்து ஒரு ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்குது. என்னைக்கு வேணாலும் இடிஞ்சு விழுந்துற மாதிரி இருக்குது. எவனாவது போயிட்டு அதுல ஏதாவது இந்த மாசத்துல ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இதுவே யோகி செய்த சதி அப்படின்னு நாளைக்கு ஏதாவது சொல்லிவிடுவான்னு சொல்லிட்டு மாநகராட்சி பார்த்துட்டு இது ரொம்ப டைலப்டட் கண்டிஷன்ல இருக்குது, இதெல்லாம் விட முடியாது, ஒரு பயலுங்க நமாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இழுத்து மூட்டாங்க. ஐயோ, இது எப்படிப்பட்ட மாதம், இந்த மாதத்துல வந்து எங்களுக்கு நமாஸ் பண்றதுக்கு இடம் இல்லாம அப்படி பண்ணிட்டீங்களே, இதுதான் வந்து பாசிச பாஜக, பாயச பாஜக அப்படின்னு ஒரே போராட்டம். சரி, அவன்லாம் போறான்னு அவன் தூக்கி அவன் மேலே கேச போடுறான்னு போலீஸ் போட்டு இது பண்ணாங்க. அடுத்த நாள் வந்து மாணவர்கள் இன்னும் பெரிய லெவலில் திறன். சரி, நான் கூட நினைச்சேன், ஏற்கனவே ஒரு இடத்துல ஒருத்தர் நமாஸ் பண்ணிட்டு இருக்கான், அதை போய் லாக் பண்ணி இதை போய் பண்ணா அவனுக்கு கோபம் தானே வரும். செய்து கொண்டிருப்பதை தடுத்தினால் கண்டிப்பாக கோபம் வரும். அப்படின்னா அங்க வேற என்னதான் அப்படின்னா, அங்க என்ன சொல்றாங்க, ஏற்கனவே பக்கத்துல ஒரு மசூதி இருக்குங்க, அதே வளாகத்துல, அதுதான் மசூதி, உண்மையான மசூதி, அங்க போய் நமாஸ் பண்ணுங்கடான்னு தான் நாங்களும் சொல்றோம். இல்ல நாங்க இந்த பாலடைஞ்ச கட்டடத்துலதான் நாங்க பண்ணாதான் எங்களுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும், நமாசுகள் ஏற்றுக்கொள்ளப்படும் வம்படியா அங்கதான் நிக்கிறான். அப்படிதான் என்னன்னா, லக்னோ யூனிவர்சிட்டி நம்ம வந்து அங்கே கல்வி தான் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அங்கேயே ஒரு லேண்டு ஜிகாத் மாதிரி இந்த கட்டடத்தையும் நான் எடுத்துப்பேன். ஏன்டா இடிகிறது மாதிரி இருக்குது, நாங்கள் வேற ஏதாவது செய்யறதுக்கு இருக்கோம், இது கட்டடம் முதல்ல அது மசூதியே இல்லை அப்படின்னா கூட அங்கேயும் பண்ணுவோம். சரி, ஆல்ரெடியே மசூதி இருக்கு, அங்கே நம்ம அங்கே பண்ண மாட்டேன், நான் இங்கே தான் பண்ணுவேன், இதுக்கு நீ ஒத்துழைக்கலைன்னா நான் போராடுவேன் அப்படிங்கிறாங்க. திரும்ப யோகி அரசு என்ன நடவடிக்கையோ எடுத்திருக்குது. எதுக்காக சொல்றேன்னா, இப்போ மலேகான்ல அவங்களுடைய எண்ணிக்கை, அவங்களுடைய முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டிக்கு பேரே முஸ்லீம் பார்ட்டின்னு தான் பேர், அவங்களுக்கு ஒரு 33 இடம், ஏஎம்ஐஎம் ஓவேசிக்கு 21 இடம், இத்தனை நாட்கள் வந்து 47 இடமோ 45 இடமோ இருந்த காங்கிரஸ் நக்கிட்டு போயிடுச்சு. இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்ணா நமக்கு எல்லாம் போடுவான்னு பார்த்தா கடைசியில் அவன் மெஜாரிட்டியானா உனக்கு பம்ப் அடிச்சிருவான்டாங்கிறது அந்த எலெக்ஷன்ல தான் தெரிஞ்சு போயிட்டு அவன் வந்து 3 இடமோ 4 இடமோ வாங்கிட்டு அவன் உட்காந்துருக்கான். ஷிண்டேவுடைய சிவசேனா ஒரு 17-18 இடத்துல, அதுதான் இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறது. எதுக்கு சொல்றேன்னா, நீங்க வந்து ஓட்டுக்காக இஸ்லாமியர்களுக்கு தாஜா பண்ணா கூட அவருடைய எண்ணிக்கை அதிகமானால் நீ சொல்றது கூட அங்க எடுபடாது அப்படிங்கிறது தான் காங்கிரஸுக்கு ஒரு பாடம் போட்டிருக்காங்க. ஆனா இந்துக்களுக்கு இது ஒரு ஐ ஓப்பனர். அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமானால் என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறதுக்கான டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் இந்த மாலேகான் நகராட்சி நடந்திருக்குது. இதை பாஜக அரசு எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறத போ. நிறைவு செய்தியாக, பாரத பிரதமர் 2 நாள் பயணமாக இஸ்ரேல் போயிருக்காரு. பல்வேறு ஒப்பந்தங்கள்ல சைன் போட்டிருக்காரு. இந்த ஒப்பந்தங்கள் குறித்து உங்கள் பார்வை, செய்தி. மிக அற்புதமான ஒரு பயணமாக மோடி அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 9 ஆண்டுகளுக்கு பிறகு 2வது முறையாக இஸ்ரேல் சென்ற முதல் பிரதமர், 2வது முறையாக இஸ்ரேல் சென்ற முதல் பிரதமர் வந்து நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு பெருமை அவருக்கு இருக்கிறது. அவரே இப்பொழுது ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கார். அதாவது அங்கே இறங்கியதிலிருந்து திரும்ப வந்த வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகளை குறித்து ரொம்ப அழகான ஒரு காணொளி. அங்கே போய் இறங்கின உடனே நடந்ததுக்கே நமக்கு தெரியும். ஆற தழுவி வரவேற்றார் பெஞ்சமின் நேதன்யாகு.
அப்போ நம்ம குழந்தைங்க நமக்குள்ளாரெலாம் சும்மா ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க, ஒரே கலரில் போட்டு அந்த சேம் பிஞ்ச் சாக்லேட் ஒன்று வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கிள்றது. அது மாதிரி உடனே சொல்கிறாரு, பாருங்க என் ஒய்ஃபு வந்து சாஃப்ரான் ட்ரெஸ் போட்டிருக்கா, நீங்கள் வந்து உங்களுடைய கோட்டில் வச்சுருக்க இந்த கர்ச்சீஃப் பாருங்கள் அதே கலர் சேம் பிஞ்ச் அப்படின்னு நேத்தன்யாகு சொல்ல அப்பொழுதே ரொம்ப குதூகலமானார். அது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்புங்கிறது 2 நாடுகளின் நட்பையும் தாண்டி ஒரு ரொம்ப அந்யோன்யமான எங்களுக்குள்ள ஒரு பர்சனல் புரிதல் இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது அப்படிங்கிறத 2 பேருமே வெளிக்காட்டி இருக்கிறார்கள்ங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் இந்தியன் டயஸ்போராவில் போய் அவர் பேசினதாக இருக்கட்டும், அவருக்கு ஐ லவ் மை இந்தியா அந்த பாடல் பாடி அவர்கள் வரவேற்ற அந்த விஷயமாக இருக்கட்டும். அதுக்கு பிறகு அந்த பாராளுமன்றத்திலே போய் பேசினார். அவர் பேசிய பேச்சுகள்லாம் ரொம்ப அற்புதமானது. மோடி என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது உலகமே உற்று நோக்கியது. ஒரு நாசுக்காக சில விஷயங்கள் அப்படியே பேசிட்டு வந்துடுவார் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் பின் பாயிண்டாக அவர் சொன்னார், October 7 நடந்த அந்த தாக்குதல்ங்கிறது ஒரு மனித தன்மையற்ற செயல், இது மிக பயங்கரவாதமான செயல், இது செய்தவர்கள் வந்து கடும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும், இதுக்கு வந்து வன்மையாக கண்டிக்கிறது இந்தியா, உங்களுடைய வழியை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், காரணம் நாங்களும் பயங்கரவாதத்தால் தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கே பதிவு செய்திருக்கிறார். அதற்கு மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்குமான உறவு இது வந்து அந்த காலத்திலிருந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறது 2000 வருடத்துக்கு முந்தைய வரலாற்றை எல்லாம் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருப்பது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லாகிச்சு அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது எப்படி உள்வாங்கினாங்கன்னு அவங்க கொடுத்த ஸ்டாண்டிங் ஓவேஷன்லேயே எல்லாருக்கும் தெரியும். இதில் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் நடந்தது என்னன்னா, அதாவது ஒரு அரசியல் கட்சிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமைந்தது என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கும் பெஞ்சமின் நேதன்யாகுவுக்கும் ஒரு வாய்க்காவரப்பு சண்டை போயிட்டு இருக்கு. அவரை நாங்கள் ஏற்றுக்க முடியும், அவர் வந்து சரியில்லை, மைனாரிட்டி கவர்மெண்ட்டு அப்படி இப்படின்லாம் எதிர்கட்சிக்கு கொள்கை ரீதியாக பல முரண்பாடுகளுக்கு எதிர்க்கு. வரவேற்று நேதன்யாகு முதல்ல பேசுகிறாரு. அவர் பேச தொடங்கும் பொழுதே எதிர்கட்சிகள்லாம் பாய்காட் பண்ணுறாங்க, நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க, சரியாக மோடி பேச அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்தது மோடி தான் மோடி பேச வருகிறார் என்பது எல்லா எதிர்கட்சிகளும் பிரசன்ட் ஆக. எங்களுக்கு நேதன்யாகு தான் இங்கே பிரச்சனை, ஆனால் இந்த நாட்டை மதித்து இந்த நாட்டுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்களுடைய கலாச்சாரத்திற்கும் இந்திய கலாச்சாரத்திற்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கிற பட்சத்தில் அங்கிருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நாங்களை வந்து அவமதிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கலந்துக்கிட்டது. அப்புறம் அங்கே மோடி பேசிய அந்த விஷயங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது வரை மோடி அங்கே இஸ்ரேலில் போய் கலந்து கொண்டதற்கு எந்த இஸ்லாமிய நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் இந்தியாவில் இஸ்லாமிய ஓட்டுகளுக்காக நக்கிட்டு இருக்கான் பாருங்க, அந்த கட்சி தான் அவர் வந்து ஒரு வரலாற்று தவறை செய்து விட்டார், 2 பேர்களும் இரத்தக்கரை படிந்தவர்களாம், 2 பேரும் கையை கொடுத்துக்கிட்டாங்களாம் அப்படின்லாம் இங்கே ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் கடந்து கதறிக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய, அதாவது இஸ்ரேலால் நேரடியாக பாதிப்பு அடைஞ்சக்கூடிய நாடுகள் கூட, இஸ்லாமிய நாடுகள் கூட நரேந்திர மோடியினுடைய பயணத்தை யாரும் இப்போ வரைக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணல. அவர் என்ன பேசியிருக்க கூடும் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவு அவங்க புரிஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த பகுதியில் வந்து ஒரு அமைதி நிலவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தைத்தான் அவரும் முன்வைத்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் 2 நாடுகளுக்கும் ராஜரீக உறவு எப்படி இருக்கணுங்கிறது சொன்னது மாதிரி 17 ஒப்பந்தங்கள் நடந்திருக்கிறது. பெரும்பாலும் இந்த அதுதான் இருக்குது, டிஃபென்ஸ் பாதுகாப்பு, அந்த டோம் அந்த இது பண்ணுறாங்க, அதை சம்பந்தமான இது இருக்குது, விவசாயம், அப்புறம் உள்கட்டமைப்பு, பல விஷயங்கள், இது குறித்து 17 ஒப்பந்தங்கள் இது நீண்ட காலமாக பெண்டிங்கில் இருந்தது. அதெல்லாம் இப்பொழுது நிறைவேற போகிறது, அதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது அப்படிங்கிறது. பக்கத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அவ்வளவு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த நேரத்தில் அவர் போறார், நம்மளும் ஈரான்கிட்டேருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப ஈரானுக்கும் ஒரு புரிதல் இருக்கிறது, இந்தியா எதற்காக அங்கே போயிருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க கூட இப்போது வரை எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்படின்னா எப்படிப்பட்ட உலக அளவில் அரசியல் தலைவராக உயர்ந்து நிற்கிறார் நரேந்திர மோடி, ஒரு ஸ்டேட்ஸ்மேன். அதனாலதான் இப்போ சமீபத்தில் வந்த பிரேசிலுடைய அதிபர் சொன்னார், வர்த்தக உறவு அப்படிங்கிறத எந்த நாடுகளோடு வச்சுட்டாலும்
வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ட்டை வச்சுட்டோம்னா இவங்க வந்து அவங்களுக்கு என்ன லாபம், ஒரு சுயநல நோக்கத்தோடு மட்டுமே செயல்படுவார்கள். ஆனால் இந்தியா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் வந்து இந்தியாவோடு ஒரு ஃப்ரீ ட்ரேடு வச்சுக்கிறதுக்கு தயாராக ஆகிவிட்டோம் அப்படின்னு பிரேசில், அது ஒரு தென் அமெரிக்க நாடு, பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட தானே நெருக்கமாக இருக்கணும், அங்கேருந்து கிளம்பி ஏன் இந்தியாவுக்கு வரான் அப்படின்னா அவனுக்கு இந்தியாவின் குறித்த ஒரு பார்வை மாறி இருக்கிறது. காரணம் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஆட்சி, அது செய்யக்கூடிய தலைவர், இவங்களுடைய அந்த ஆளுமையை பார்த்து வியந்து போய் தான் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறது. சென்ட் ஆஃப் முதற்கொண்டு வந்து பெஞ்சமின் நேத்தன்யாகு நாம பண்றாரு. இதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் இங்க குறிப்பிட்டு ஆக வேண்டும். என்னன்னா, இந்த பார்லிமெண்ட் செஷன் நடக்கும் பொழுது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. சரி, அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல என்னடா இருக்கு? நரேந்திர மோடியை பத்தி இருக்குது, ஹர்தீப் சிங் பூரி பத்தி இருக்குது. சரி, ஹர்தீப் சிங் பூரி அவர் வந்து பெருசா ஒரு இமெயில் போட்டிருக்காரு எப்ஸ்டீனுக்கு. என்னன்னா, நாங்கள் இது மாதிரி வரப்போறோம், நாங்கள் இஸ்ரேலோட இருப்போம்னா அவனே எப்ஸ்டீன் சொன்னாரா, நீங்கள் இஸ்ரேலில் வந்து நேதன்யாவோட அந்த பேச்சுவார்த்தைலாம் பண்ணீங்கன்னா அங்கே வந்து ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் நினைக்கும், இவரை வந்து குத்து டான்ஸ் போட சொல்லுங்க மோடியை, இந்த டான்ஸ் போட்டால் தான் ட்ரம்ப்புக்கே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்படியெல்லாம் நடந்ததாக அவன் ஏதோ மெயிலில் வச்சிருக்கிறான், அவன் ஏதோ சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி அதை வச்சு பாராளுமன்றத்தில் பேசிட்டான். நீ எப்ஸ்டீன் ஃபைலில் என்ன சொன்ன? என்ன அங்கே போடுற டியூனுக்கு மோடி வந்து டான்ஸ் ஆடுவான் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் அங்கே போகிறேன், யார் டான்ஸ் ஆடுறான்னு பாரு அப்படின்னு ஒரு அவர் பாருங்க, நேரம் அவருக்கு கரெக்டாக வந்துருக்கு. இந்த செஷன் முடிஞ்ச உடனே இஸ்ரேலுக்கு இது வந்து ஆக்சுவலி பெஞ்சமின் நேத்தன்யாகு தான் இந்தியாவுக்கு வர்றதாக இருந்தது. அது சில விஷயங்கள் இந்த பாதுகாப்பு சம்பந்தமாக இப்போ நடுப்புற இந்த டெல்லியில் கார் பிளாஸ்ட் ஒன்று நடந்தது இல்லையா? ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய அமைப்புகளும் ஜூஸ் மேலே ஒரு பெரிய இதில் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் நடந்தது. இதெல்லாம் அடுத்தடுத்த இடத்துல நடக்கும் பொழுது இங்கே நடந்தப்போ அது ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏன்னா அது கொஞ்சம் சரி பண்ணணும், அதுக்கப்புறம் அவர் வரலாம் அப்படின்னு தான் யோசிச்சாங்க. சரி, இவங்க இந்த அலிகேஷன்லாம் சொல்கிறானுவா, நம்மே போய் காட்டுவோண்டா அப்படின்னு சொல்லி தான் நரேந்திர மோடி அங்கே இறங்கி, அவர் இறங்கின அன்று அந்த நிமிடத்திலிருந்து அவர் கிளம்பும் வரைக்கும் அவருடைய டியூனுக்கு தான் இஸ்ரேலியர்கள் ஆடினார்கள். பெஞ்சமின் நேதன்யாகு வியந்து வியந்து போறார். அவர் வந்து லீடர் கிடையாது, என்னுடைய பிரதர். எது ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் சொல்றது மாதிரி உட்டாலக்கடி பிரதர் கிடையாது. அவர் ஆத்மார்த்தமாக சொல்கிறார், நான் அவர் வந்து பொலிட்டிக்கல் லீடராக பார்க்கல, ஒரு நாட்டுடைய தலைவராக பார்க்கல, என்னுடைய பிரதராக நான் அவரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. அவே மோடியுடைய டியூனுக்கு தான் இஸ்ரேலே டான்ஸ் ஆடியது அப்படிங்கிறதையும் சேர்த்து அவர் நிரூபிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ உலகம் போகிற போக்கு என்னன்னா, இனிமேல் அமெரிக்காவை எந்த நாடுகளும் நம்பாது. ஏன்னா ட்ரம்ப்புங்கிற ஒரு வெள்ளை வடிவேலு இருக்கிற வரைக்கும் அந்த நாடை இனிமே யாருமே நம்ப மாட்டாங்கிற ஒரு சூழல் வந்த பொழுது இந்தியா அதுவாகவே உயர்ந்து ஒரு உச்ச நிலைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. பல நாடுகளும் இப்போதான் யூரோப்பிய வந்து ஃப்ரீ ட்ரேடு போட்டுட்டு போறாங்க, பிரேசில் வந்துட்டு போறாங்க, இப்போ கனடா வர போறாரு. யாரெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக கொஞ்சம் அப்படியே முணுமுணுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் கூட ட்ரேடு பண்றதுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. கூடிய விரைவிலே அமெரிக்காவும் அடங்கும் அப்படிங்கிறது. இப்போ சமீபத்தில் பார்க்குறோம், ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ட்ரம்ப் பேசுறாரு, பாகிஸ்தான் பிரதமரை எழுந்திரிச்சு நில்லு, இந்த வீடியோ மோடி பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிறாரு. அவருக்கு அசிங்கம், ரொம்ப அசிங்கமா போச்சு குமார் அப்படின்னு அவர் நிக்கிறாரு, பாவம் ஷெரீஃப். ஏன்னா இந்த வீடியோ மோடி பாப்பாருப்பா, எந்திரிச்சு நில்லுப்பா அப்படிங்கிறார். ஸோ அந்த அளவுக்கு அனைவருக்கும் மோடியுடைய வலிமை தெரிந்திருக்கிறது. மீண்டும் ஒரு வலிமையை ஊர்ஜிதப்படுத்துறது, தெளிவுபடுத்துறதுக்கு நாட்டு மக்களுக்கும் உலகத்துக்கும் அதற்கான பயணமாக தான் இஸ்ரேல் பயணம் இருந்திருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு பலனை இந்தியாவிற்கு கொடுக்கும், குறிப்பாக பாதுகாப்பு விஷயத்துல அப்படிங்கிறத நம்முடைய பார்வை. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம். ஜெயன், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.